நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 அரசல்னா நூஹன் இலா கௌமிஹி வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனா இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் 950 ஆண்டுகள் அனுப்பினோம் இந்த மக்களுக்கு. யாரும் செவிமடுக்கல. ரொம்ப கடுமையான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 80 ஆண்டுகள் 980 ஆண்டுகள் அந்த மக்களை அழைத்தேன். யா அல்லாஹ் 80 பேர் தான் இஸ்லாமா இருக்கான், இனி என்னால பொறுக்க முடியாது. ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒரு வேலையாவது நடக்க விடாத, சுத்தமா உள்ள வாங்கு அப்படி சொல்லி கேட்டா. சுனாமியை பற்றி முன்னால தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பா அதை உச்சாட்டின்னு. அதனால அப்ப அதெல்லாம் வராதனால இப்படி இந்த விளையாட்டெல்லாம் அல்லாட்ட இருந்தது, அது மஹ்வியா இருந்தது, மறைஞ்சு இருந்தது. அந்த உடனே இப்படி போச்சு உள்ள அமுக்கணும்னா அல்லாஹ் சொன்னா, என்ன உன் பாட்டுக்கு சொல்லிட்ட, அவ்வளவு வரையும் குள்ள சொல்லிட்டிய. ஆனால் அப்படி இவர்கள் என்ன தவறு செய்ததற்காக இறையை மறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால், நபிமார்களோட தங்களுடைய சித்து விளையாட்டுகளை விளையாடிய காரணத்தால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது என்பது மனிதகுலம் பின்னால வரவனுக்கு தெரியணும்ல. சரித்திரம் என்ன காரணம், உன் சொற்பொழிவை கேட்கல அதனால தெரியணும் அல்லவா. அதனால ஒரு வழி செய்ய, ஒரு வரலாறு உண்டாக்கணும். என்ன செய்யணும், ஒரு கப்பலை செய்ய. கப்பல் செஞ்சாச்சு. கப்பல் செஞ்ச உடனே எல்லா ஜோடிகளையும் ஏத்திக்கோ. எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. கப்பல் போய்கிட்டு இருக்கு. கப்பல் போய்கிட்டு இருந்தா இன்னொரு அங்க சிரமம் ஏற்பட்டு போச்சு. உள்ள எலி தொல்லை தாங்கல. எலி தொல்லைனா எலி தான் எல்லா வீட்லயும் இருக்க, நம்ம வீடுகள்லாம் இப்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி எலியினுடைய சேஷ்டை ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யணும், எலி மருந்து வாங்குதா, அதுக்கு என்ன செய்யறது, எப்படி வைக்கிறது, அதுக்கெல்லாம் அந்த கூடு வைக்கதா என்னன்னு ஒன்றும் தெரியாது. ரொம்ப வருத்தத்தோட இருந்தா. அல்லாஹ் தஆலா கேட்டான், என்ன நூஹ் ஏன் வருத்தமா இருக்க? கப்பல்ல எலி தொல்லை தாங்க முடியல, ஒரே நாத்தமா இருக்கு. அந்த கப்பலுடைய வடங்களை எல்லாம் வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கு. கடைசி உள்ள இறக்கிருக்கும் போது நீ சொன்ன ஆட்களை எல்லாம் நான் ஏற்றி வச்சிருக்கேன், நடுக்கடல்ல கொண்டு போய் உள்ள போயிரும் போதுக்கு வடமெல்லாம் வெட்டிருச்சுன்னா என்ன செய்யுது? அப்ப உடனே சொன்னாங்க, அப்போ சொன்னாங்க தாவூத் அலி ஹஜ்ரத் நம்முடைய கண்ணியத்துக்குரிய யாசின் காக்காவிடம் சொன்னார்கள். இப்ப என்ன ஒரு நாளைக்கு கேட்க போறிய, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ். ஒண்ணும் இல்லை, நான் இன்னொருக்கா வந்து அறுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிய. நான் இங்க வரப்போறது இல்லை, நான் வரைய மாட்டேன்னு சொன்னேன். என்னை கூட்டிகிட்டு வந்து குறவழி அழக்காதிய. நான் என்னைக்கு பேசி முடிச்சோன்னா அன்னைக்கு தான் முடிப்பேன். இன்னைக்கு உங்களை ஒரு கை பார்த்து ஹத்தா மத்தலையில் ஃபஜ்ரானாலும், அதனால முன்னாலே நீங்க ஓடி போயிருவேன்னு தான் நான் இப்ப சரியான ஒரு எனக்கு ஒரு தடுப்பு சுவர் வந்தாக பாராளுமன்றத்தில் இருந்து. என் அருமை உடன்பிறப்பு உட்காருங்க, உங்க பேச்ச கேட்கணும். நீங்க அங்க எப்படி ஒலிக்க, ஒரு வாரத்துக்கு முன்னால பேசுவாரு பாராளுமன்றத்தில் ஆங்கில சொற்பொழிவு. அவருடைய வயதை அல்லாஹ் தப்பலல்லா உம்ரஹு ஹஸனா. நீண்ட காலம் நீங்கள் 100 ஆண்டுகள் வாழுங்கள். எங்களுடைய சேவைகளை நீங்கள் அங்கிருந்து செய்யுங்கள். உங்களுடைய குரலை உரிமையோடு ஒலிக்க செய்யுங்கள் என்று அல்லாஹ்விடம் இந்த பள்ளியில் வைத்து பிரார்த்திக்கிறேன். அது ஒண்ணு. இப்ப நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். நீங்க இருந்தாலே இடைஞ்சல் தான், மற்ற பேராவது மறந்துடுவாங்க. ஆலிம்சா பக்கத்துல இருந்தா அவ்வளவுதான். அது ஒரு எழுத்துனாலும் காணாவில் இருக்கக்கூடிய ஓரக்கட்டை கூட அங்க ஒரு பக்கம் சரிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஏன் இவ்வளவு குறுகிய புத்தி? 2 பேரும் போனான். எங்க போனான் தெரியுமா? மலை. நான் இப்ப அதை சொல்லுவேன் கேட்டுங்க. அந்த இதுக்கு போனான், அமெரிக்காவுக்கு. வாஷிங்டன் வீதியில போய் நின்றுக்கிட்டு இந்த 2 பேரும் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான். ஒருத்தன் சொன்னான், ஒரு வானலான கட்டிடத்தை பார்த்து, இதுல ஒரு பில்டிங் நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னா, அவன் பின்னால போனால கூட நண்பர் விட்டான் ஒரு அடி புரடியை பார்த்து. அதை நான் பிரிவு பார்த்தா, நான் என்னடா தப்பாடா சொல்லிட்டேன், நமக்கு ஒரு பில்டிங் இருந்தான் முதவி, அவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல் கடந்து வந்திருக்கோம், இந்த வாஷிங்டன் வீதியே நமக்கு இருந்தான்னு சொன்னான். உன் புத்திய பாரு. எந்த ஊர்ல பிறந்த? தமிழ்நாட்டில். அதனாலதான் இப்படி சொல்லுதேன். அதான் சொல்ல, தமிழன் என்று இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, உடனே அல்லாஹ் தஆலா பார்த்தா ரொம்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்படுதாங்களே. நூஹே ஒரு வேலை செய். என்ன செய்யணும்? நீ வந்து சிங்கனுக்கு உள்ள ஏற்றிருக்கியா? நம்ம சிங்கத்தை ஏற்றிருக்கேன். சிங்கத்தினுடைய சிரசுல தடவு, அது குட்டி போடும் பூனையா. பூனை கூட்டம் வந்துச்சு, எலி சேட்டை நின்றும், அவ்வளவு பசி ஆறிடும். அதாவது வயிற்றுக்குள்ள போயிடும். எலி பூராவும் பூனை வயிற்றுக்குள்ள இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. அதனால அப்படி செய்யணும். இப்படி நடந்த ஒரு வரலாற்றை ஹதரத்
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிக்க மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய அருமை தோழர்களுக்கு இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்லுகின்றார்கள். இப்படி நடந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இறைவனுக்கும் கப்பலுக்கும் இடையே நடந்த நிகழ்ச்சி இது என்று சொல்லிவிட்டு, இன்ன அஹி நூஹன், என் அருமை சகோதரர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஃபலம்மா ஆதாஹு சுக்கும், அவர்களை எலி தொந்தரவு கொடுத்த போது, அவர்கள் மஸஹபி எதியாலா இர்பாலின், இர்பால் என்ற அந்த சிங்கத்தினுடைய தலையில் தடவினார்கள். ஃபஹரஜ மின்ஹு சம்சம், அவருடைய அதிலிருந்து அவ்வளவு பூனைக்குட்டியா வந்தது, தொந்தரவு நீங்கிச்சுன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலா கேட்டா, யா ரசூலல்லாஹ் சுக்குமு என்று சொன்னீர்கள், யா ரசூலல்லாஹ் இர்பால் என்று சொன்னீர்கள், சம்சம் என்று சொன்னீர்கள், எங்களுக்கு இந்த அகராதி சொற்களின் பொருள் என்ன என்று விளங்கவில்லையே, விளக்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். தாஹா ரசூலே, இந்த தரணிக்கு விளக்கம் வந்தவர்களே, எங்களுக்கு விளக்கி தாங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுக்குமி என்று சொன்னால் துபாபத் என்ற அர்த்தம், இர்பாதி என்று சொன்னால் வருது என்ற அர்த்தம், சம்சம் என்று சொன்னால் சம்சம் என்ற அர்த்தம். உடனே சொன்னா அபூபக்கர் சித்திக் எந்திரிச்சிட்டா, யா ரசூலல்லாஹ், நான் தான் அது விளங்கலன்னு எங்களுக்கு சொல்ல ஒரு கூட்டமே இருக்காங்க சஹாபாக்கள், நாங்க தான் அது விளங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க மறுபடியும் தான் ஒரு இந்த வேலை பெரிய எங்களுக்கு இது இப்படி பண்ணுவீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, விளங்கல, யா ரசூலல்லாஹ் விளங்கல. சரி, இப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துபாபத்தி என்று சொன்னால் குருநுபி என்ற அர்த்தம், வருதி என்று சொன்னால் ஹைத்தல் என்ற அர்த்தம், கஷம்ஷம் என்று சொன்னால் லைவன் என்ற அர்த்தம் சொன்னாங்க. அல்லாஹு முன்னாலே விட்டுருக்கணும் உங்களை, மறுபடியும் கேட்டுருக்கீங்க, இப்ப விளங்கவே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் லா தாக்கத்த லனா ஃபஸிர் அலைனா, எங்களுக்கு விளங்குகின்ற ஆற்றல், நீங்கள் பேசுகின்ற அகராதி சொற்களுக்கு பொருள் விளங்குகின்ற ஆற்றல் எங்களுக்கு இல்லை. அண்ணலே அராபி பாஷையிலே ஊறி தடைத்த உத்தமர்களாக நாங்கள் இருந்தாலும் விளங்கவில்லை, விளக்கி சொல்லுங்கள் கேட்டா. உடனே அப்படி சொன்ன இப்ப சொல்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுக்குமி என்று சொன்னாலும், துபாபத்தி என்று சொன்னாலும், குர்னுபி என்று சொன்னாலும் ஃபாரத் எலின்னு அர்த்தம், எலின்னு அர்த்தம். அடுத்த இருபாதி என்று சொன்னாலும், வருது என்று சொன்னாலும், ஹைத்தல் என்று சொன்னாலும் அசது சிங்கம் என்ற அர்த்தம், சம்சம் என்று சொன்னாலும், சம்சம் என்று சொன்னாலும் அது லைவன் என்ற அர்த்தம். அந்த லைவன் என்று சொன்னாலும் அதுக்கு சின் நௌர் பூனைன்னு அர்த்தம். சின் நௌர்னு படிக்கணும். ஆலிம் சாக்கள் தப்பா பிடிக்காம நினைக்க வேண்டாம். இது ஹாக்கதா கது துபித்த ஃபி கிதாபி ஹயாத்துல் ஹயவான் அய்யுஹல் உலமா வாந்தும் துஃபக்கிரு ஃபி ஹாதல் மகாம். தப்பா சொல்ல கூட சின்னூர்னு சொல்லுவா வழக்குல, சின்னூர்னு சின்னூர்ல சின்னூர் அது லப் செஞ்சிருக்காரு, இப்படித்தான் படிக்கணும். சரி, இப்படி போட்டாச்சா இது. அப்ப உடனே இவங்க கேட்டா சித்திக்குள்ள எந்திரிச்சிட்டா, மகிழ்ச்சி தாங்கல. யா ரசூலல்லாஹ் உலித்த ஃபீனா வனஷல்த பைன ஐதீனா மின் ஐன லக்க ஹாதிஹில் ஃபஸாஹா, அண்ணலே எங்களில் ஒருவராக பிறந்து இப்படிப்பட்ட இலக்கியம் பேசுகின்றீர்களே, உங்களுக்கு எங்கிருந்து தான் கிடைச்சது? நீங்களோட அனாதையாக பிறந்தீர்கள், எந்த கல்லூரிக்கும் போல எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்ன உடனே அவசன் அல்லமனி ரப்பி பி அஹ்ஸனி தஅதீபி, என் ரப்பு எனக்கு கற்றுத் தந்தான், அந்த பாசறையில நான் படிச்சு வந்திருக்கேன். நீங்கள்